Assalamu alaikum wa alaikum assalam. Assalamu alaikum wa alaikum assalam. அருமையானவர்களே, இந்திய மக்கள் தொகையில் 13.4% இருப்பதாக சொல்லப்படும் இந்திய முஸ்லிம் சமூகம் கலவரத்தில் 65% கொல்லப்படுகிறார்கள் என்கிறார் தேசிய காவல்துறை அகாடமியின் ஆய்வாளர் VN ராய். இந்திய மக்கள் தொகையில் 13.4% இருப்பதாக சொல்லப்படும் இந்திய முஸ்லிம் சமூகம் சிறைச்சாலைகளில் 21% அடைபட்டு கிடக்கின்றனர் என்கிறது தேசிய குற்றப்புலனாய்வு புள்ளி விவர செய்தி. இந்திய மக்கள் தொகையில் 13.4% இருப்பதாக சொல்லப்படும் இந்திய முஸ்லிம் சமூகத்தின் சொத்துக்கள், உடைமைகள், நிறுவனங்கள், கடைகள் மட்டுமே கலவரங்களின் போது பெருத்த சேதாரத்தை சந்திக்கிறது என்கிறது கலவரங்களை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட பல்வேறு கமிஷன்களின் ஆய்வறிக்கை. மொத்தத்தில் முஸ்லிம்கள் என்பதற்காகவே இந்த தாக்குதல்கள், சேதாரங்கள், சிறைச்சாலைகள், உயிர் பலிகள் நிகழ்த்தப்படுகின்றன என்றால் அது மிகையல்ல. இந்த நிலையில் ஹோலி பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரிதாக நடைபெறும் நிகழ்வாக ஹோலி பண்டிகையும் ரமலானின் ஜும்மாவும் இன்று மார்ச் 14 அன்று ஒரே நாளில் நிகழ்கிறது. இதனை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் பகுதியில் உள்ள ஜமா மசூதி உட்பட 10 மசூதிகளை திரையிட்டு மூட காவல்துறையினர் உத்தரவிட்டுள்ளனர். இரு சமூகங்களுக்கு இடையே எந்த குழப்பமோ பதற்றமோ ஏற்படாமல் இருக்க சௌபா எனப்படும் ஹோலி பண்டிகை ஊர்வலம் நடைபெறும் பாதையில் அடையாளம் காணப்பட்டுள்ள 10 மசூதிகள் திரையிட்டு மூடி வைக்கப்படும். இது பல ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள வழக்கமான ஒன்றுதான் என்றும் சம்பல் காவல்துறை SP ஸ்ரீஸ் சந்திரா கூறியுள்ளார். அதே போல இன்று வெள்ளிக்கிழமை தொழுகையின் நேரம் சௌபாய் ஊர்வலத்திற்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்கப்படும் என்றும் இரு சமூகத்தினரிடையே சச்சரவுகள் ஏற்படாமல் இருக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நேரத்தில் ஊபியின் முதல்வர் பேசியிருப்பது முஸ்லிம் சமூகத்திடம் மிகவும் வேதனையும் ஒருவித அச்சத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. ஹோலி பண்டிகை ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே கொண்டாடப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஜும்மா தொழுகை மேற்கொள்ளப்படுகிறது. தொழுகை சமயத்தில் கொண்டாட்ட மனநிலையில் மற்றவர்கள் மீது வண்ணங்களை பூச வாய்ப்புள்ளதால் முஸ்லிம்கள் கொண்டாட்ட முடியும் வரை வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்று 2 நாட்களுக்கு முன்பு ஒரு மாநாட்டில் ஊபி முதல்வர் பேசினார். உண்மையில் இது அப்பட்டமான திட்டமிட்ட முஸ்லிம் வெறுப்பு செயல் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. சமீப காலமாக நமது தேசத்தில் முஸ்லிம் வெறுப்பு பிரச்சாரம் பரவலாக காணப்படுவதை அவதானிக்க முடிகின்றது. வன்முறைக்கு எதிர்வினை வன்முறை என்றால், வன்முறைக்கு தீர்வு வன்முறைதான் என்றால், இங்கே முஸ்லிம்களுக்கு எதிராக அதிகாரத்தின் மூலம் வன்முறை நிகழ்த்தப்படுகிறது, ஆட்சியின் பெயரால் வன்முறை நிகழ்த்தப்படுகிறது, சட்டத்தின் பெயரால், நீதியின் பெயரால், ஊடகத்தின் பெயரால் என்று ஒரு நீண்ட பட்டியலை தர முடியும். கல்லெடுத்தவனை கல்லால் எதிர்க்கிறோம், வாள் எடுத்தவனை வாளால் எதிர்க்கிறோம் என்றால் மற்ற வழிகளில் வன்முறையை நிகழ்த்துபவர்களை எப்படி எதிர்கொள்வது? முஸ்லிம் சமூகம் ஏன் இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் மௌனம் காக்கிறது என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அருமையானவர்களே, தொடர்ந்து இந்த தேசத்தில் பாசிசம் ஆளும் மாநிலங்களில் முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. கலவரங்கள் மூலம் முஸ்லிம்களின் உயிர் மற்றும் உடைமைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. புல்டோசர் மூலம் முஸ்லிம் சமூகத்தின் வாழ்விடம் அழிக்கப்படுகிறது, இறை இல்லங்கள் இடிக்கப்படுகிறது. என்றாலும் இந்த சமூகம், இந்த நாட்டின் நீதிமன்றங்கள் எப்படியும் முஸ்லிம் சமூகத்திற்கு நீதியை பெற்று தந்துவிடும் என்று ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து இருக்கிறார்கள்.
அதற்கும் மேலாக மௌனத்தை கலைத்து பழிக்கு பழி, கலவரத்திற்கு கலவரம், வன்முறைக்கு வன்முறை என்று இந்த சமூகம் களம் காண்பதை அல்லாஹும் ரசூலும் விரும்பவில்லை. இஸ்லாம் அதை அனுமதிக்கவில்லை. மனிதனின் உணர்வுகளுக்கும் மனிதனின் உடைமைகளுக்கும் மனிதனின் மானத்திற்கும் மனிதனின் மரியாதைக்கும் மனிதனின் உயிருக்கும் இஸ்லாம் வழங்கியிருக்கும் கண்ணியத்தை போல் உலகில் வேறெந்த மதங்களும் கொள்கைகளும் இசங்களும் வழங்கியதில்லை, இனி எப்போதும் வழங்கப் போவதும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை கவனியுங்கள். வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. எவர் ஒருவர் ஒரு மனிதனை, ஒரு ஆன்மாவை வாழ வைக்கிறாரோ அவர் உலகில் உள்ள ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் வாழ வைத்தவர் போன்றவர் என்பதாக குர்ஆனினுடைய 5வது அத்தியாயம் 32வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, உஹது யுத்தக்களம் முஸ்லிம்களுக்கு தோல்வியோடு முடிந்திருந்த தருணம் அது. ஆறாத ரணங்களையும் நெஞ்சமெங்கும் வடுக்களையும் தந்திருந்தது. அல்லாஹ்வின் சிங்கம் என்று போற்றப்படுகிற ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிதைக்கப்பட்ட அந்த உடலை பார்த்து பதறினார்கள், நிலைகுலைந்து போனார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறார்கள். அவர்களுடைய கல்லீரல் கடித்து துப்பப்பட்டிருக்கிறது. மிக மோசமான முறையிலே அவர்களுடைய உடல் சல்லடையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நான் எப்படி எங்களுடைய குடும்பத்து பெண்களுக்கு பதில் சொல்லுவேன்? எப்படி இந்த ஜனாசாவை என்னுடைய குடும்பத்திற்கு நான் எடுத்துச் செல்வேன்? அல்லாஹு தஆலா எனக்கு அனுமதி கொடுத்தால் இங்கே இருக்கிற பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் நான் இதை சாப்பிட கொடுத்து விடுவேனே. அந்த அளவுக்கல்லவா ஹம்சாவை சிதைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் விட்டார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக தங்களின் உயிருக்கு பதிலாக எதிரிகளிலிருந்து 70 பேரை இதே போல நான் செய்வேன் என்பதாக சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது அவர்களோடு அமர்ந்திருந்த அந்த சஹாபா தோழர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை நல்கினால் அரபு உலகத்தில் யாரும் செய்யாத அளவுக்கு மிக கொடூரமான முறையில் பழிக்கு பழியாக நாங்கள் நடந்து கொள்வோம் என்றும் அந்த சஹாபா பெருமக்கள் நிச்சயமாக நாங்கள் பழிக்கு பழி வாங்குவோம் என்பதாக பேசிக் கொண்டார்கள். இந்த நேரத்தில் அந்த ஷுஹதாக்களை எல்லாம் அடக்கம் செய்துவிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோகமே உருவாகி அவர்கள் ஒரு இடத்தில் வந்து அமர்கிற போது அந்த இடத்திற்கு அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்தவர்கள் வஹியோடு வருகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த குர்ஆனினுடைய வசனங்களை ஓதினார்கள். வைனாகபுதும் ஃபஆகிபு பிமிஸ்லி மா ஊகிபதும் பிஹி வலைன் ஸபர்தும் லஹுவ கைருல் லிஸ்ஸாபிரீன். நீங்கள் பழிவாங்க கருதினால் உங்கள் மீது எந்த அளவுக்கு அவர்கள் அக்கிரமம் செய்திருக்கிறார்களோ அதே அளவுக்கு தான் பழிவாங்கணும், எதுவும் கூடுதல் இருக்கக்கூடாது. வஸ்பிர் வமா ஸபரக இல்லா பில்லாஹி வலா தஹஸன் அலைஹிம் வலா தகு ஃபீ லைகி மிம்மா யம்குரூன் என்றாலும் நபியே நீங்கள் பொறுமையாக இருங்க. நிச்சயமா நீங்கள் பொறுமையாக இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது. நபியே பொறுமையுடன் உங்களுடைய பணியை நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் பொறுமையாக இருப்பது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பேர் உபகாரமாக அமைந்திருக்கிறது. நபியே அந்த அநியாயக்காரர்கள் செயல்கள் குறித்து நீங்கள் வருந்த வேண்டாம் நபியே. அவர்களின் சூழ்ச்சிகள் குறித்து மனம் குமுறவும் வேண்டாம் நபியே. யார் இறையச்சத்தோடு வாழுகிறார்களோ நன்னடத்தைகளோடு வாழுகிறார்களோ அவர்களுடன் தான் அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக
இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த தருணத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக இறக்கி அருளினான். அப்பொழுது சூரத்துன் நஹலினுடைய 126 முதல் 128 வரையிலான இந்த வசனங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஓதி காண்பித்த போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் பழிவாங்குவேன் என்பதாக சத்தியம் செய்து கொண்டார்களே, அந்த சத்தியத்திற்கான பரிகாரத்தை கொடுத்து அந்த சத்தியத்தை முறித்து கொண்டார்கள் என்பது வரலாறு. அவங்க பழிவாங்கல, அவங்க சொன்னதை செய்யல. எனவே அதே போல சஹாபாக்களும் அப்படி செய்து கொண்டார்கள். எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் அந்த வஹ்ஷி தனக்கு முன்னால் வந்த போதும் கூட, யார் அந்த வஹ்ஷி? ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிதைக்கப்பட்டு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு கிடந்தார்களே, அவர்கள் ஷஹீதாகுவதற்கு ஈட்டியை எறிந்து குறிபார்த்து எறிந்து அந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷஹீதாக்கியவர் இந்த வஹ்ஷி தான். அந்த வஹ்ஷி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்தபோது அந்த வஹ்ஷியை நபி மன்னித்தார்கள் என்பது வரலாறு. அந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தது யார்? அவருடைய கல்லீரலையே கடித்து துப்பிய பெண்மணி ஹிந்தா என்கிற அந்த பெண்மணி. அந்த ஹிந்தாவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள் என்பது வரலாறு. அருமையானவர்களே, முஸ்லிம் சமூகம் ஏன் இந்த அளவுக்கு வெறுக்கப்படுகிறது? இப்படி இஸ்லாமிய சமூகம் வெறுக்கப்படுவதற்கு என்ன காரணம் என நாம் பார்க்கிற போது, இஸ்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், மிக வேகமாக பரவி வரக்கூடிய ஒரு மார்க்கம். கிறிஸ்துவ மதத்துக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது பெரிய மதமாக இஸ்லாம் இருக்கிறது. ஆனால் தற்போதைய மக்கள் தொகை வளர்ச்சி போக்கு தொடர்ந்தால் அந்த நிலை மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. உலகின் வேகமாக வளரும் மதம் இஸ்லாமே என்கிறது அமெரிக்காவை தளமாக கொண்ட பீவ் ஆய்வு நிலைய ஆய்வறிக்கை. மேலும் வருகிற 2050 இந்தியாவே முஸ்லிம்கள் அதிகம் வாழும் நாடாக இருக்கும் என்று அந்த ஆய்வு கூறுகிறது. இன்னொரு புறம் உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் மார்க்கமாக இஸ்லாம் உள்ளதாக அமெரிக்காவின் CNN செய்தி நிறுவனம் தகவல் அளித்திருக்கிறது. 1.6 பில்லியனிலிருந்து 2.76 பில்லியனாக வரும் 2050க்குள் உலக இஸ்லாமியரின் மக்கள் தொகை அதிகரிக்கும் என்று அந்த ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. முஸ்லிம் சமூகத்தின் அத்துணை நிலைகளையும் குறிவைத்து தாக்குதல் தொடுத்தால் எந்த மதத்தை சார்ந்தவரும் முஸ்லீமாக முன்வர மாட்டார்கள் என்று பாசிசம் கணக்கு போட்டு கச்சிதமாக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறது. இதே நிலையைத்தான் அமெரிக்காவாக இருக்கட்டும், ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும், எல்லோரும் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அல்லாஹ் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மாபெரும் சூழ்ச்சியாளன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதாக சொல்லி ஃபிரௌன் அவன் ஒரு சூனிய மாநாடு ஒன்று நடத்தினான். அந்த சூனிய மாநாட்டினுடைய நோக்கம் என்ன? யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதுதான். சூனியக்காரர்களை எல்லாம் ஒரு இடத்தில் அவன் ஒன்று கூட்டினான். அந்த மாநாட்டிற்கு அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் திரண்டு வந்திருந்தார்கள், அங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக. அந்த நேரத்தில் ஒரு பக்கத்திலே மூசா நிற்கிறார், மற்றொரு பக்கத்திலே சூனியக்காரர்கள் இருக்கிறார்கள். இங்கே என்ன நடக்கிறது என்பதை மூசா தோற்கடிக்க போகிறார், அவர் சூனியம் செய்கிறார் என்பது நிரூபிக்கப்படுகிறது என்கிற எண்ணத்திலே ஃபிரௌன் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்திலே சூனியக்காரர்கள் கேட்கிறார்கள், மூசாவே, நீங்கள் முதலில் சூனியம் செய்கிறீர்களா அல்லது நாங்கள் செய்யட்டுமா? அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் எப்பொழுது சூனியம் செய்தேன்? அல்லாஹ்வினுடைய அற்புதத்தை வெளிப்படுத்தி காட்டுவேன், அவ்வளவுதான். அல்லாஹ்வினுடைய முஅஜிஸாவை நான் வெளிப்படுத்துகிறேன், நான் அல்லாஹ்வினுடைய ரசூலாக தூதராக இருக்கிறேன். நீங்கள் வேண்டுமானால் சூனியம் செய்யுங்கள், ஆரம்பியுங்கள். அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் தங்களுடைய கைகளில் வைத்திருந்த அந்த கயிறுகளை, பொருட்களை கீழே போட்டார்கள். அந்த பெரும் கூட்டமெல்லாம் நடுநடுங்கக்கூடிய அளவுக்கு பாம்பாக அது மாறியது. அப்படியே நெளிந்து செல்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நோக்கி செல்கிறது.
ஒரு கட்டத்தில் மூசாவை திடுக்கிட்டார் என்கிறது வரலாறு. அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுடைய கையில் வைத்திருக்கிற தடியை கீழே போட சொன்னான். அந்த அசாவை அவர்கள் கீழே போட்டார்கள். அது மிக பெரும் பாம்பாக மாறியது. மாறிய அந்த பாம்பு அந்த மற்ற பாம்புகளை எல்லாம் விழுங்க ஆரம்பித்தது. ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சூனியம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு கயிறு பாம்பாக மாறுகிறது என்று சொன்னால் அந்த கயிறு அப்படியே பாம்பாக மாறிவிடாது. இந்த கண்கட்டி வித்தை என்பதாக நான் சொல்லுவோம் இல்லையா, அது கயிறாகத்தான் இருக்கும். நமக்கு பாம்பை போன்றதொரு தோற்றத்தை தரும், அவ்வளவுதான். அதே போல ஒரு சூனியத்தை இன்னொரு சூனியத்தால் அடிக்க முடியாது, விழுங்க முடியாது என்பதாக சொல்கிறார்கள். இப்போ நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த முஅஜிஸாவுக்குரிய அந்த பாம்பு அந்த சூனியத்தில் வந்த அந்த பாம்புகளை எல்லாம் விழுங்கிய அந்த நேரத்தில் சூனியக்காரர்கள் அதிசயித்து நின்றார்கள், மிரண்டு போனார்கள். இப்பொழுது அவர்களெல்லாம் விளங்கிக் கொண்டார்கள், நபி இந்த மனிதர் அவர் கொண்டிருக்கிற அந்த பாம்பு நம்முடைய சூனியத்தால் வந்த இந்த பாம்பை விழுங்கி இருக்கிறது என்று சொன்னால் சூனியத்தால் எதுவும் செய்துவிட முடியாது. அப்படியானால் அவர் செய்தது சூனியம் அல்ல, அல்லாஹ்வினுடைய முஅஜிஸாவை தான் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவர் அல்லாஹ்வினுடைய ரசூலாக இருக்கிறார் என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள். உடனே அவர்கள் ஈமான் கொண்டார்கள். அந்த கணத்திலேயே அவர்கள் முஸ்லிம்களாக இஸ்லாமியர்களாக மாறினார்கள். அந்த நேரத்தில் அந்த சூனியக்காரர்கள் அல்லாஹ் சொல்கிறான், சூனியக்காரர்கள் அனைவரும் அந்த கணத்திலேயே அல்லாஹ்விற்கு சிரம்பணிந்து சஜிதா செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை, அந்த ஃபிரௌன் இருக்கிறான், அவன் சொல்கிறான், என்ன ஈமான் கொண்டு விட்டீர்களா? எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்களும் மூசாவுடைய ஆளுதானா என்றெல்லாம் அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். அதையெல்லாம் காதில் வாங்காமல் அந்த இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக மாறி அந்த மக்கள் சொன்னார்கள், காலு ஆமன்னா பிரப்பி ஹாரூன வ மூசா, ஹாரூனும் மூசாவும் எந்த இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த இறைவனை நாங்களும் வணங்குவோம், அந்த இறைவனை நாங்களும் ஏற்றுக்கொண்டோம் என்று உரக்க கூறினார்கள். ஃபிரௌன் சூனியக்காரர்களை பார்த்து சொன்னான், நீங்கள் அந்த ஈமானை விட்டு விடுங்கள், நீங்கள் முஸ்லிமாக மாறக்கூடாது. அதற்காகவே இந்த சூனியக்கார சூனிய மாநாடை நான் நடத்தினேன். நீங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு என்னை ஆட்சியிலிருந்து கவிழ்க்கலாம் என்று பார்க்கிறீர்களா என்றெல்லாம் சொல்லி அவன் இப்பொழுது மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீங்கள் அந்த ஈமானை இஸ்லாத்தை விடவில்லை என்று சொன்னால் உங்களை நான் மாறுகை வாங்கிடுவேன், உங்களை சிலுவையில அரைஞ்சிருவேன், தூக்க கையில தொங்க விட்டுருவேன், உங்களுடைய உயிரை போக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், என்ன சொல்றீங்க என்று எச்சரிக்கிறான். அந்த நேரத்தில் அந்த கணத்தில் அவர்கள் உயிருக்கு பயப்படவில்லை. அந்த முஸ்லிம்கள் அப்பொழுதுதான் அவர்கள் ஈமான்தாரியாக மாறியிருக்கிறார்கள். அந்த சூனிய மாநாடு என்பது அது பல நாட்கள் சேர்ந்து அது ஏற்பாடு செய்யப்பட்ட மாநாடு. அது அவர்கள் ஃபிரௌன் செய்த அந்த சூழ்ச்சிக்கு பல நாட்களாக ஆனது. ஆனால் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, முஸ்லிம்களாக மாறுவதற்கு பல நாட்கள் பிடிக்கவில்லை, சில நொடி பொழுதுகள் தான். அங்கே அவர்கள் இஸ்லாமியர்களாக மாறி போனார்கள். சொன்னார்கள், காலு இன்னா இலா ரப்பினா முன்கலிபூன். அதற்கு அவர்கள், நீ எங்களை கொன்னாலும் பரவாயில்லப்பா, என்ன எங்களுடைய உயிரை எடுப்ப அவ்வளவுதானே, எங்களுடைய உயிரை நீ எடுக்கிறதுக்கு பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை, ஏன்னா நீ என்னைய கொன்னாலும் என்னுடைய உயிர் எந்த அல்லாஹ்வை நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ அந்த அல்லாஹ்ட்ட தான் போக போகுது. அந்த முஸ்லிம்கள் சொன்னார்கள், வமா தன்கிமு மின்னா இல்லா நாமன்னா பி ஆயாத்தி, எங்களுக்கு எங்களுடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள அத்தாட்சிகளை நாங்கள் நம்பினோம், ஈமான் கொண்டோம், முஸ்லிமாக ஆனோம். நாங்கள் ஈமான் கொண்டோம் என்பதற்காகவே, முஸ்லிம்களாக ஆகிவிட்டோம் என்பதற்காகவா எங்களை நீ கொல்ல வேண்டும் என்பதாக பேசிக் கொண்டிருக்கிறாய் என்பதாக கேட்டார்கள். அப்போ அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தன்னுடைய ஈமானினுடைய உறுதிக்காக வேண்டி துஆ செய்தார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பதிவு செய்திருக்கிறார். இந்திய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் இந்த துஆவை கேட்பதற்குரிய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த முஸ்லிம்களாக மாறி அந்த மக்கள் அவர்கள் செய்த துஆ அல்லாஹ் தஆலா பதிவு செய்திருக்கிறான். ரப்பனா லம்மா ஜாஅத்னா ரப்பனா அஃரிக் அலைனா ஸப்ரா வ தவஃபனா முஸ்லிமீன். யா அல்லாஹ், எங்கள் மீது பொறுமையை கொடு, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ பொறுமையை கொடு, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், முஸ்லிம்களாக ஆகிவிட்டோம், உனக்கு எப்பொழுது நாங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும்,
எனவே அதில் நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈமானிலே எங்களுக்கு உறுதியை கொடு என்பதாக அவர்கள் கேட்டார்கள். இந்திய முஸ்லிம்கள் இன்றைக்கு கேட்க வேண்டிய துஆ இது. பொறுமையையும் உறுதியையும் யா அல்லாஹ் எங்களுக்கு கொடு என்பதாக அவர்கள் கேட்டார்களே, அந்த துஆ இன்றைக்கு நாம் கேட்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நாம் கேட்க வேண்டும். அடுத்தவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ் நாங்கள் முஸ்லிம்களாக மாறிவிட்டோம், உன்னை வணங்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டோம், இது நாங்கள் மரணிக்கிற வரைக்கும் நாங்கள் முஸ்லிம்களாகவே மரணிக்க வேண்டும், நாங்கள் நிலை மாறி தடுமாறி விடக் கூடாது என்பதாக அவர்கள் துஆ செய்தார்கள். முஸ்லிம்களாகவே அவர்கள் மரணித்தார்கள். அப்படி பிரார்த்தனை செய்தார்கள் என்பது வரலாறு. பல நாட்கணக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட மாநாடு அந்த மாநாடு. ஆனால் இஸ்லாத்தை ஏற்ற அந்த நிகழ்வும் ஏற்றுக்கொண்டு அந்த இஸ்லாத்திற்காக உயிரை துறந்தது இவையெல்லாம் ஒரே நாளில் நடந்து முடிந்தது. எனவே இஸ்லாமிய பரவுதல் தான் முஸ்லிம் வெறுப்பின் முதற் காரணம் என்றால் அந்த இஸ்லாம் இந்த உலகத்தை, அமெரிக்காவை, ஐரோப்பிய ஒன்றியத்தை, இந்தியாவை ஆட்கொள்வதை ஒருபோதும் யாராலும் தடுக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் யார் விரும்பினாலும் வெறுத்தாலும் அது நடந்தே தீரும். இது அல்லாஹ்வினுடைய வாக்கு. அல்லாஹ் சொன்னான், யுரீதூன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அவர்கள் அல்லாஹ்வின் ஒளிய இந்த இஸ்லாத்தை தன்னுடைய வாய்களை கொண்டு அவங்க ஊதி அணைச்சிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனா காஃபிர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன் ஒளியை பரிபூரணமாக ஆக்கியே தீருவான் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களிக்கின்றான். அருமையானவர்களே, எங்கு பார்த்தாலும் இஸ்லாமிய வெறுப்புணர்வை நம்மால் பார்க்க முடிகிறது. முஸ்லிம்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக துன்புறுத்தப்படுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு வீடியோ கிளிப்பு பார்க்க நேர்ந்தது. நீங்கள் பார்த்திருக்க கூடும். ஒரு ரயிலில் ஆலிம் என்பதாக அவர் சொல்லப்படுகிறது. தாடிலாம் வச்சு ரொம்ப சாலிகான மனுஷரா இருக்கிறார். அவரை ஒரு 3 குண்டர்கள் சேர்ந்து கொண்டு, பாசிஸ்டுகள் சேர்ந்து கொண்டு அவரை கன்னத்திலேயே மாறி 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 அடிக்கிறார். அந்த வீடியோ காட்சியை நம்மளால பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு அந்த வீடியோ அமைப்பு இருக்குது. கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் ஒரு பெரியவரை போய் அடிக்கிறோமே என்கிற எண்ணம் கூட இல்லாமல் கல்லஞ்சக்காரர்களாக, வெறி விஷம் பிடித்தவர்களாக இருக்கிற நிலைகளை நாம் பார்க்க முடிகிறோம். முஸ்லீம் என்கிற ஒரே காரணத்திற்காக அவரை அந்த ரயிலில் அடிப்பதற்கான காரணத்தை அவர்கள் அந்த வீடியோவில் சொல்லுகிற போது, அதாவது ரயில்ல உட்கார்ந்து அவர் குர்ஆன் ஷரீஃப் ஓதிக்கிட்டு இருந்துட்டாராம். எப்படி நீ ரயில் பயணத்துல குர்ஆன் ஓதுவே என்பதாக சொல்லி அவரை கன்னத்திலேயே மாறி மாறி அடித்து அதை வீடியோவாக எடுத்து வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எந்த மனோநிலையில் இருக்கிறார்கள்? எவ்வளவு மிகப்பெரிய ஒரு வெறுப்பை அவர்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊப்பியில இன்று வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்தக்கூடாது என சொல்லி பள்ளிவாசல்கள் எல்லாம் தார்பாய் போட்டு மூடப்பட்டு இருக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஹோலி பண்டிகையை பள்ளிவாசல்களுக்கு முன்னாலேயே கொண்டாடி தீர்க்கக்கூடிய அவலம். வேணுமென்றே ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு முன்னாடி நின்று கொண்டு வம்பிழுக்க வேண்டும் என்பதற்காக, கலவரம் பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு முன்னாடி நின்று ஹோலி பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அவலம். மிக பெரும் கலவரங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான திட்டங்கள் அங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்மை யார் பாதுகாத்து விடுவார்? நமக்கான பாதுகாப்பு இந்த இந்தியாவில், இந்த இந்திய சூழ்நிலையில் அல்லாஹ் மட்டும்தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எங்களுக்கு யார் இருக்கிறார்கள் இங்க இந்தியாவில் நம்மை பாதுகாப்பதற்காக வேண்டி? காங்கிரஸ் நம்மை காத்து விடுமா? சமாஜ்வாதி நம்மை மீட்குமா? கம்யூனிஸ்ட் நம்மை அரவணைத்துக் கொள்ளுமா? திரிணாமுல் காங்கிரஸ் அதை பாதுகாக்குமா? இல்லை இல்லை, ஆம் ஆத்மி தான் நம்மை பாதுகாத்து விடுமா? எங்களுக்கு இங்கே யார் இருக்கிறார்கள்? எங்களுக்கென்று இருப்பவர்கள் எங்களை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை உறுதியாக நீங்களும் நானும் நம்பியாக வேண்டும். இதுதான் இந்த இந்தியாவினுடைய நிலையாக அமைந்திருக்கிறது. யா அல்லாஹ், நீயே அவர்களை கவனித்துக்கொள் என்பதுதான் நாம் சொல்லுகிற வார்த்தையாக இருக்க வேண்டும். யார் பாசிசவாதிகளாக இருந்து இஸ்லாத்திற்கு மாற்றமாக வெறுப்பை விதைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை குறித்து யாரிடத்தில் போய் முறையிட்டாலும் எதுவும் நடக்க போவதில்லை.
நமக்கான பாதுகாப்பு அல்லாஹ் மட்டும்தான் என்கிற போது இந்த புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் இருகரமேந்தி இன்றைய தேவை அதுவாகத்தான் இருக்கிறது. இந்தியாவில் நிம்மதியாக அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை செய்வதற்குரிய செயல்பாடுகளை நம்மால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நாம எதை கையில் எடுத்தாலும் அது பள்ளிவாசலுடைய விஷயமாக இருக்கட்டும், வக்ஃபினுடைய காரியமாக இருக்கட்டும், ஸலாத்தினுடைய விஷயங்களில் மூக்கை நுழைத்து நமக்கு குடைச்சல்கள் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய, மன உளைச்சலை தந்து கொண்டிருக்கக்கூடிய, நெருக்கடிகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை தொடர்ந்து நாம் இந்த இந்தியாவில் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நமக்கான பாதுகாவலன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை முழுமையாக நம்பி அந்த அல்லாஹ்விடத்திலேயே நாம் முறையிட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அருமையானவர்களே, வன்முறையாளர்களிடம் சிக்கிக்கொண்ட மனிதர்களை அவ்வளவு எளிதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து போய்விடவில்லை. நமக்கு என்ன, புனிதமான ரமலானுடைய மாசத்துல மகபிரத்தை பத்தி பேச வேண்டியதானே, நரகத்தை பத்தி பேச வேண்டியதானே, நோன்பை பத்தி பேச வேண்டியதானே, இவர் என்ன இதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு, பாசிசம் பேசிட்டு இருக்கிறாரு என்று சிலர்கள் உள்ளூர என்னலாம் எங்கோ ஒரு இடத்திலே அடிபடுகிறார்கள் என்று சொன்னால் நாம் நசுக்கப்படுகிறோம் என்பது என்கிற போது அதை நாம் கவனத்தில் கொண்டு வராமல் அவர்களுக்கு துஆ செய்யாமல் நாம் சென்றோம் என்றால் நாம் உண்மை முஃமின்களாக முஸ்லிம்களாக இருக்க முடியாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு கற்றுத்தரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்முறையாளர்கள் சில இஸ்லாமியர்கள் என்பதற்காகவே நசுக்கப்படுகிறார்கள், வன்முறையாளர்கள் நசுக்குகிறார்கள் என்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொன்னாங்க, அவங்களை போய் சந்தித்தாங்க, அவர்களுக்காக துஆ செய்தார்கள் என்பதுதான் வரலாறு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள், ஹப்பாப் இப்னு அல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீ கங்குல படுக்க வைக்கப்பட்டாங்க. அவர்களுடைய உடலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆடை அவர்கள் தூக்கி காண்பித்த போது ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உடம்புல சதையே இல்ல, எல்லாம் எலும்போட கொஞ்சம் சதை ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஏன் காரணம் என்ன? அவர்கள் அந்த நெருப்பு கங்கிலே படுக்க வைக்கப்பட்டு சித்திரவதைப்படுத்தப்பட்டார்கள். எதற்காக வேண்டி? நீ ஈமானை விட வேண்டும், நீ முஸ்லீமாக இருக்கக்கூடாது என்கிற அந்த வெறுப்பின் காரணத்தினால். அந்த நேரத்தில் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று பார்த்தார்கள், ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள். ஹப்பாபே, இதைவிட சிறந்த கூலி அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே உனக்கு தருவான், நீ சுவனத்தை பெற்றுக் கொள்ள வேண்டாமா என்று கேட்டார்கள். இதுவெல்லாம் என்ன வேதனை, இதைவிட மிகப்பெரிய கொடூரமான வேதனை நாளை மறுமையிலே இருக்கக்கூடிய அந்த நரகத்தினுடைய வேதனை என்பதாக சொல்லி ஆறுதல் படுத்தினார்கள் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்றோர் வன்முறையாளர்களிடம் சிக்கி தவித்த போது ஆறுதல் வார்த்தைகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்களுக்காக துஆ செய்தார்கள். இதே போன்று நாம் நமது தேசத்தின் மூலை முடுக்குகள் எல்லாம் பாதிக்கப்படும் நமது சமூக மக்களுக்காக வேண்டி, நம்முடைய சமுதாயத்திற்காக வேண்டி, பாதிக்கப்படக்கூடிய அந்த மக்களுக்காக வேண்டி துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். யூனுஸ் நபியை மீனினுடைய வயிற்றிலிருந்து பாதுகாத்த யா அல்லாஹ், அதே போல இந்த சமூக மக்களை பாதுகாத்து விடு ரஹ்மானே. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலிருந்து பாதுகாத்தவனே, அதே போல இந்த சமூகத்தினுடைய இந்திய மக்களினுடைய அந்த நிலையை நீ மாற்றிவிடு, பாதுகாத்து விடு. உலகளாவிய அளவிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எவ்வளவோ அவர்கள் நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களை நீ பாதுகாத்து விடு என்பதாக இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் நாம் துஆ செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்த ஒரு தருணத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன ஆறுதல் வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொன்னான், மா வத்தஅக ரப்புக வமா கலா. சூரத்துல் துஹாவினுடைய இந்த வார்த்தை நமக்கான வார்த்தை. மா வத்தஅக ரப்புக வமா கலா. உம்முடைய இறைவன் நபியே உம்மை கைவிடவும் இல்லை, உம்மை அவன் வெறுக்கவும் இல்லை என்பது இதனுடைய அர்த்தம். முஸ்லிம்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது ஏன் உங்களுடைய அல்லாஹ் உங்களை பாதுகாக்கல, ஏன் உங்களை கைவிட்டுட்டான் என்றெல்லாம் சில மக்கள் நாத்திகர்கள் கேட்கிற நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? அதே போலத்தான் மன உளைச்சலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கேட்கப்படுகிற இதே மாதிரியான ஒரு வார்த்தையை தான்
அன்னைக்கு ஒரு கட்டத்துல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருவது கொஞ்சம் தாமதமான அந்த சமயத்துல அந்த காபிர்கள் இணை வைக்கக்கூடியவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னாங்க, முஹம்மதை அவருடைய இறைவன் கைவிட்டு விட்டான், அவரிடத்துல இருக்கக்கூடிய சரக்கு தீர்ந்துட்டு இன்னும் அவருக்கு வஹி வராது என்றெல்லாம் கேலியும் கிண்டலுமாக பேசினார்கள். அவருடைய இறைவன் அவரை கைவிட்டு விட்டான் என்று பேசிய அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏளனமாக குத்தி காட்டி பேசிய போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தளரவில்லை என்றாலும் அதனால் சற்று மனவேதனை அடைந்தார்கள். ஆகவே காபிர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை போல இறைவன் நபியை கைவிடவில்லை என அறிவிக்கவே இந்த அத்தியாயமான துஹா என்கிற இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி தந்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் நம்மை வெறுக்கவும் மாட்டான், இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிற நம்மை கைவிடவும் மாட்டான் என்கிற உறுதி நம்மிடத்தில் ஆணித்தரமாக பதிந்து விட வேண்டும். அல்லாஹ் சொன்னான், வலா தஹினு வலா தஹஸனு வ அன்துமுல் ஆலவுன் இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது இதாங்க. வலா தஹினு வலா தஹஸனு வ அன்துமுல் ஆலவுன் இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் தைரியத்தை இழக்காதீங்க, கவலையும் படாதீங்க, நீங்கள் உண்மை மூமினா இருக்கணும். நீங்கள் உண்மை முஃமின்களாக இருந்தால் நீங்கள் தான் மேலானவர்கள், உயர்ந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3வது அத்தியாயம் 139வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்கணும், நாம் உண்மை முஃமின்களாக முஸ்லிம்களாக இருக்கிறோமா? புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்தில் பாவ மன்னிப்பு அதிகமா அல்லாஹ்விடத்துல கேட்கணும், பாவத்திலிருந்து தவறிலிருந்து நாம் விலகி நிற்கணும், நல்லடியார்களாக வாழ்வதற்காக ஒரு பயிற்சி எடுப்பதற்கான ஒரு மாதமாக இந்த புனிதமான இந்த ரமலானுடைய மாசத்தை நமக்கு தந்திருக்கிறான். எந்த அளவுக்கு பாவத்திலிருந்து நாம் விலகி நிற்கிறோம், அல்லாஹ்விடத்துல எந்த அளவுக்கு நாம செய்த பாவங்களை எல்லாம் நினைச்சு அழுது மன்னிப்பு கேட்டு இருக்கிறோம். அப்படி மன்னிப்பு கேட்டு திருந்தி நல்ல அடியார்களாக சாலிஹீன்களாக மாறுவதற்காக அல்லாஹ் இந்த மாசத்தை நமக்கு தந்திருக்கிறானே, நாம் எந்த அளவுக்கு உணர்வு பெற்று நாம் பயிற்சி எடுத்திருக்கிறோம். அப்படி நாம் பயிற்சி எடுத்திருந்தால், நாம் பாவத்திலிருந்து விலகி நின்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்படுகிற இந்த நெருக்கடிகளை எல்லாம் தீர்த்து விடுவான். அப்படி இல்லாமல் நாம் செய்கிற பாவங்களையே நாம் செய்து கொண்டிருக்கிறோம், இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அங்கே அநியாயக்கார ஆட்சியாளர்களை அல்லாஹ் நியமிப்பான் என்பதுதான் அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய வாக்காக இருக்கிறது என்கிற போது அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். உண்மை முஃமின்களாக முஸ்லிம்களாக நாம் இருந்தால் நாம் தான் உயர்ந்தவர்கள். எந்த சூழ்நிலையிலும் நாம் ஈமானை விட்டுவிடக் கூடாது. நம்முடைய ஈமான் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் இன்னும் அதிகரிக்க வேண்டுமே தவிர அது குறைந்து விடக் கூடாது. எப்படிப்பட்ட ஈமானாக அது இருக்க வேண்டும்? சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கொல்லுவதற்காக அபூஜஹல் துணிந்தான், அவருடைய மர்மஸ்தானத்தில் ஈட்டியை பாய்ச்சி அவர்களை கொலை செய்தான் என்பது வரலாறு. அந்த சமயத்திலும் கூட சுமையா ரலியல்லாஹு அன்ஹா ஈமானை இழக்கல. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கொடும் பாறை மணலிலே படுக்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அந்த நேரத்திலும் கூட நீ ஈமானை விட்டுவிடு, இஸ்லாத்தை விட்டுவிடு என்று சொன்ன அந்த நேரத்தில் அவர்கள் உதிர்த்த அந்த வார்த்தை என்ன? அஹத் அஹத் என்கிற அந்த வார்த்தைகள் தான். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கவில்லையா? நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கவில்லையா? அதற்கு பிறகு காபாவுக்கு மேலே நின்று ஏறி வாங்க சொல்கின்ற அளவுக்குள்ள ஒரு அந்தஸ்தை உயர்வை அவர்களுக்கு கொடுக்கவில்லையா? அந்த ஈமானிய உறுதி நமக்கு வேண்டும். ஆசியா அம்மையார் அவர்களிடத்தில் இருந்த அந்த ஈமானிய உறுதி நமக்கு வேண்டும், நம்முடைய வீட்டு பெண்களுக்கு வேண்டும். அவர்கள் எப்படி இருந்தார்கள்? இன்றைக்கு நம்முடைய சமூகத்தினுடைய நிலையை பார்க்கிறோம். பணம் பணம் பணம், காசு காசு என்று பணத்திற்கு பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த ஆசியா அம்மையார் ஃபிரௌன் மன்னனுடைய மனைவி என்கிற அந்தஸ்தில் இருந்தார். மிகப்பெரிய மகாராணியாக இருந்தவர். அவர் ஈமான் கொண்டார் என்கிற அந்த செய்தி அந்த ஃபிரௌனுக்கு தெரிகிறது. அவர்களை பிடித்து சித்திரவதை செய்கின்றான். அரண்மனையை விட்டு வெளியேற்றுவதற்கு துணிந்து விட்டான். ஒரு கட்டத்தில் அவர்களை கொல்லுவதற்கும் அவன் துணிந்து விட்டான். அந்த நேரத்தில் ஆசியா அம்மையார் சொன்ன வார்த்தைகள் என்ன? அல்லாஹ்விடத்தில் அவர்களுடைய முறையீட்டை வைத்தார்கள். யா அல்லாஹ், இந்த அரண்மனையில் இருந்து இந்த ஃபிரௌன் என்னை வெளியேற்ற பார்க்கிறான். இந்த அரண்மனை என்னுடைய அந்த சுகபோக வாழ்க்கை எனக்கு தேவையில்லையா அல்லாஹ். இந்த ஃபிரௌனுக்கு மனைவியாக இருக்கிற அந்த அந்தஸ்து எனக்கு தேவையில்லையா அல்லாஹ். ராணி என்கிற அந்த அந்தஸ்து எனக்கு தேவையில்லையா அல்லாஹ்.
நான் இப்படி மகாராணியாக சுகபோகமான வாழ்க்கை இந்த அரண்மனையில் வாழ்வதை விட அவன் என்னை கொல்லுவதற்கு துணிந்து விட்டான். நான் ஈமானை இழப்பதற்கு தயாராக இல்லை. யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே வர இருக்கிறேன். நீ எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ரப்பிபினிலே ஐந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, இந்த உலகத்தில் இருக்கிற சுகபோகமான வாழ்க்கையாக இருக்கிற இந்த அரண்மனையை விட்டு நான் வெளியே வருகிறேன். எனக்கு உன்னுடைய வீட்டிற்கு பக்கத்திலேயே சுவனத்திலேயே ஒரு அரண்மனையை, ஒரு சின்ன வீட்டை நீ ஏற்பாடு செய்து வை என்பதாக ஆசியா அம்மையார் அவர்கள் துஆ செய்தார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு ஈமானிய பெண்ணாக அவர்கள் இருந்திருக்க முடியும். அப்படிப்பட்ட ஈமான்தாரிகளாக நாம் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி ஆக்கிக் கொண்டால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் கடலை பிளந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருந்த, இப்பொழுது இருக்கிற பாசிசவாதிகளுக்கெல்லாம் முன்னோடி தலைவராக இருந்த அந்த ஃபிரௌனிடம் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தானா இல்லையா? கடலை பிளக்க வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தார்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்தான் என்பது மாத்திரமல்ல, அநியாயக்கார ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த ஃபிரௌனை கடலில் மூழ்கடிக்கப்பட்டு அவன் அழிக்கப்பட்டானா இல்லையா? அப்படி அழித்தான் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? அவர்களிடத்தில் இருந்த அந்த ஈமானிய உரம், அல்லாஹ்வினுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்தது. நமக்கும் அல்லாஹ்வினுடைய உதவி வேண்டும் என்று சொன்னால் முழுமையான ஈமானை அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறான். உண்மை முஃமின்களாக முஸ்லிம்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு, குடும்பத்தார்களுக்கு கொடுத்து அருள்வாளிப்பானாக. இந்த நாட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்குரிய அந்த கடமைகளை எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை இந்த இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து அருள்வாளிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.